போ ஹலோ மிலிட்டரிகாரா பாய் 3 மாசத்துக்கு போன இப்பதான் வந்துருயா பாய் ஜோடி வந்துட்டாங்கறா சீக்கிரம் வர துப்பாக்கி எடுத்து வராத தாக மட்டும் எடுத்து வந்துரு ஏய் லாபுக்கு ஒரு புல்லட்டா அது மட்டும் போய் சொல்லு என்ன மச்சான் மிலிட்டரிகாரே போன் வந்துயா மிலிட்டரிகார வந்துட்டாரு புல்ல தந்து வச்சுக்கிறாரு எனக்கு உனக்கு அப்புறம் கவனிப்பாரு அப்புறம் எனக்கு கவனிப்பாரு சரி டிரைவர் ஏதோ வந்துட்டு போறதுக்கு வழி தெரியாத பஸ்ஸுக்கு போன் பண்ண சொன்னா ஒத்துக்கிறேன் மிலிட்டரி காரனுக்கு என்ன வேலை இங்க இருபடி இடத்துல ஈகினடா வேலை மிலிட்டரி அடிக்கடி வந்து எல்லையாட போய் நின்னாலும் இங்கே வராங்க அடிக்கடி வந்து போவாரு அவரு ஏன் அவர் வேலைக்கு தான் அவருக்கு ஏன் ஒண்ணும் இல்லைங்க நான் தனியா இருக்கிறேன்ல பாதுகாப்பு உனக்கு 2 பீஸ் எடுத்தாலே போதும் உனக்கு மிலிட்டரிக்காரன் வந்தா டுபு டுபுன்னு சுட முடியாது என்ன பாடணும் நீ கொஞ்சம் யோசி பாட்டுல எப்படிடா வருது கட்டா பாடுற குமுக்கு குமுக்குன்னு வரும் நான் எப்படி பாடுறேன் டுபுக்கு டுபுன்னு பாடுறாரு டுபுக்கு பையா எல்லாருக்கும் வணக்கம். என்னடா காவல்கார பையன் இங்கிலீஷ் பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? this is my டாபூர் மாமா. கூட்டி கொடுக்குற வேலை செஞ்சு கொண்டு வருகிறேன். யாராவது கிராக்கி விருப்பப்பட்டவங்க முதல்ல என்கிட்ட வந்து புக்கிங் பண்ணணும். புக்கிங் பண்ணி நான் பில்லு கொடுத்த பிறகு தான் அம்மா கிட்ட டோக்கன் பிரகாரம் தான் போக முடியும். ஏன்னா மொத்த பேர் கும்பலாலும் போக முடியாது. ஒருத்தருக்கு 7-10 ஷிஃப்ட்னா ஒருத்தருக்கு 8-10 ஷிஃப்ட் அந்த மாதிரி தான் நான் அனுப்ப முடியும். யாராவது விருப்பம் வந்தா வாங்க. ஐயா வரியா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பணங்காய்ச்சி இல்லைன்னா பரவாயில்ல. வீட்டில் புளி மிளகாதுல உப்பு காஞ்ச கருவேப்பிலை இருந்தால் கூட இருக்கா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடுத்துன்னு வா. ரெடியா இருக்கியா? வா. முதல்ல டோக்கன் பாரு. கிடைக்கிறதுக்கு கஷ்டம். கோயில் கட்டிக்கிற கும்பாபிஷேகம் பண்ண வேண்டியதா? வா. சரிப்பட்டு வரமாட்டேன். சரி நமது ஐயா பம்ப கலைஞர் குட்டி அவர்கள் இங்கே. ஏன்னா இவரு ஒரு பம்ப கலைஞர் தான். புதுவருஷன் அவர்களை பாராட்டி ஏன்னா பண்ணிக்காத தெய்வம் வராத தெய்வம் கூட வர வச்சுதான். ஆமா எத்தையும் ஒரு பம்பை அடிச்சுக்கிறாங்க. எல்லாம் அடிச்சுக்க மாட்டானால தம்பி பூவரசன் அவர்களை பாராட்டி ரூபாய் 50 வழங்கியிருக்கிறார்கள். அந்த அன்புள்ளவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சரி எப்படி எங்க அம்மா மேக்கப்ல இருப்பா என்னாச்சும் கூட்டு பார்க்கலாம். இந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று அது ஏதோ உன்னிடம் இருக்கிறது. நானும் ஒரு ஆண் மகன் தானே. எனக்கு அந்த ஆசை வராது. நான் சொல்லணும். சரி விடு. ஆம்பளை பையன் பாக்கதா கல்ல குடிச்சு பார்த்து விட்டு மறந்து போனாயே. நானே கஷ்டத்துல இருக்கிறேன். என்ன கஷ்டம் உனக்கு? என்ன கஷ்டம்? என்ன பத்தி உனக்கு தெரியும். தெரியும். 4 நாளைக்கு சாப்பிட்டா கூட பட்டி வந்துருவேன். ஒரு வேலைக்கு ஒரு ஆம்பளை 4 நாள் இருக்க முடியுமா? ஆமாமா. என் ஜென்மமே செத்து போற மாதிரி இருக்குதா? நம்ம தொழில் ரொம்ப நெலுவழிச்சு போச்சு. யார் முகத்துல மூச்சு தெரியல. வண்டி விட்டு இறங்கும் போது ஒரு கிராக் கூட வரல. எங்க சக்கால் தேதியில வந்தாலும் கண்ணு போடுறாங்க. என் சக்கால் இவ மட்டும் அழகா விதவிதமா போட கட்டுறாலே நக்க நட்டு போடுறாலே இவ மட்டும் அழகா கறால கண்ணு. ஆமாண்டா. ஆமா. இங்க நான் முதல்ல
ஆய் கண்ணு, பரதா கண்ணு, மொழி கண்ணு, சொல்லி கண்ணு, ஊர் கண்ணு, உழவு கண்ணு, நாடு கண்ணு, நகர கண்ணு. போட்டு விட்டு திருஷ்டி மொத்தம் கழிஞ்சு விட்டது. ஏண்டா அதுல சுத்தி போடுவாங்க. சுத்தி போனமா அதெல்லாம் போட்டுண்டா. ஒரு கிராக்கி கூட வரல, மாமூல கிராக்கி வரலடா. முட்டைக்கிற கோபால வந்தேன், என்ன பண்ணா வந்தானா? வந்தானே 4 முட்டை தானே கொடுத்துட்டு போயிருக்கான். ஐயோ ஐயோ எது மல்ல இந்த 8 மணிக்கு காய்ச்சிங் பாய் இருக்கிறவர் அவர் பாய போட்டாரு, ஆ. அவரும் ஒண்ணும் பண்ணல. ஓ மை காட், அவரு இது பண்ணலையா? இந்த நகை காட்டக்கார இருக்கிறாரு, அவர் கால் போன மோதிரம் கொடுத்துருக்காரு. பரவாயில்ல, ஒரு ஒருத்தர் தாங்கமே. வீட்டு வாடகை யாரு கொடுப்பாங்க? அதுவா இருக்குதா? ஆமா. சரி கவலைப்படாத, உன் நிலைமை எனக்கு புரியுது. எங்கன்னா இந்த நான் கிராக்கி நான் கூட்டிட்டு வரேன். சரிடா, நீ என்ன பண்ணுவ எது பண்ணுவ எனக்கு தெரியாது. நீ எங்க போய் எவன் நினைக்கிறவரும் எனக்கு தெரியாது. சரி எனக்கு தேவை கிராக்கி. கிராக்கி ஆமா. ஓகே, நான் பார்த்தே ஆகணும். பாத்துடா. ஆமா. நான் கூட்டிட்டு வரேன், நீ போ. மேக்கப்ல இருப்போம், மங்களகரமா இருப்போம். என்னப்பா இந்த ஊர்ல ஒரு கிராக்கி கூட இல்லப்பா. இந்த ஊர் இந்த நேரம் என்ன ரொம்ப கஷ்டமா இருக்குது தெரியுமா? அச்சா ஓய் போய் கடாடா. வணக்கம், நல்லா இருக்கியா? யார் தெரியல? இங்க என்ன பண்ணிக்கிற? இங்க வேலை செஞ்சுங்கிறேன் நானு. யார்கிட்ட? கவர்மெண்ட் ஜாப். இது எஸ், அது அது வேற அரசாங்க உத்தியோகம். அது அரசாங்க உத்தியோகம். இது கவர்மெண்ட் ஜாப். ஏண்டா என்ன? ரெண்டு ஒண்ணு தானே கம்யூனிட்டி. அது தமிழ் இந்த இங்கிலீஷ். சரி விடு. ஏண்டா இங்க யாருக்கு வேலை செய்யற? சகிலா கட்ட. சைக்கிளா வண்டியா? ஆமா. என்ன வேலை செய்யற? And this is my dabur ma. டேய் டாபரே, dabur தான், no feel, no No feel. feel. Yes. ரப்பி கைட் எங்க வச்சா? அதெல்லாம் உள்ள வச்சுக்கிறேன். எங்க? அங்க இருக்குது உனியா. கைட் மேல வச்சு. கைட் வச்சுனா எடுத்து விடு. டேய் என்ன? போடுடா போகட்டும். யா. நான் சைக்கிளா பார்க்கறேன். பாக்க பாரியா? டேய் உட்கார்ந்து பேச பாரியா? பேச போறேன்னா என்ன தந்துக்கறேன்? 9 கிலோ புளி, பட்டை எடுத்து அடுக்கட்டா. 5 கிலோ தச்சு இருக்குல. எடுக்கல. கவர்ல வச்சு எடுத்து முட்டிய ஊடுங்க. எடுக்கல. ஓகே சூப்பர். பரவாயில்ல. சைக்கிளா பாக்க போற? பார்க்கணும். ஒரு பக்கமா மயிறு, யார் பையரே? ஒரு பக்கமா இரு. ஏய் தேவடியா, ஏய் வச்சி தானங்கறா. ஆமா. அது அவ கரம்பா போமா, கடகால் போட்டுச்சு அந்த பக்கம் போ. அம்மனி கிராக்கி வந்து பேசி முடிச்சிட்டு வரேன். பாத்து பாத்து. சரி பாக்க போறேன். ஏண்டா என்ன? அவளை பார்க்கணும்னா எவ்வளவு நாள் பொறுத்தீங்க ஓடியாந்துக்கிறேன். ஆமா ஆமா. அதுக்காக 9 கிலோ புளிய தந்துக்கிறேன். ஏய் யாரு உள்ள நோண்டறச்சா? ஐயோ கம்முனு இருங்க, சத்தலாம் வர கூடாது. டிவி ஆன் பண்ணு, ரேடியோ ஆன் பண்ணு. சரி நான்சன். ஏன் எதுக்கு? ஒண்ணு இல்ல, படம் ஓடுது, வேற ஒண்ணு இல்ல. அப்படியா? சினிமா படம். சரி நான் யாருக்கு போக தெரிஞ்சுப்பேன். ஆ. சைக்கிளா பார்க்கணும், கூப்பிடு. நீ ஒரு பக்கமா இரு. கூப்பிடு. தேவடியா. என்னடா கிராக்கி ஏதாவது வந்திருக்குதாடா? சூப்பர் கிராக்கி வந்துக்குது. என்ன சொல்ற? பயங்கரமா இருக்கிற ஆளு. நிஜமாவா? ஆமா. என்னடே? வேற லெவல்ல ஒரு. உடனே பார்க்கணுமே நானு. பாக்க போறியா? ஆமா காட்டுறேன். என்ன சொல்ற? உடனே நிஜமா தான் பார்க்கணும். உடனே இப்ப பாக்குறியா? தவுசூர் லூஸ் ஆகுது, தூக்கி போட்டாங்க மாட்டா திட்டு முடிஞ்சு திட்டு நான் பண்ணுவாங்க. என்ன கடுக்குதாங்க? அம்மா வெறுப்பாச்சு நடக்கிறேன். சரியா வந்துருச்சு. ஆனா செம்ம அழகு. என்ன சொல்ற? சரியான அழகு அவரு. நடிகர் அஜித் விஜய் மாதிரி. அது கூட அழகு. வேற? அந்த ஆண் எனக்கு அர்ஜுன மகராஜ பாத்தியா? ஆமாடா. ராமாயணத்துல இருக்கிறாரு. ஏய் ராமாயணத்துல ராமாயணத்துல எப்படா வந்தாரு அவரு? மகாபாரதத்துல இருக்கிறாங்கடா பஞ்ச பாண்டவர். ஆமா. ஐவர் இருக்கிறாங்க. 3ஆம் நாள் அர்ஜுன மகாராஜா. அர்ஜுன மகாராஜா 32 வருஷம் முடிஞ்சவர் அவர்தான். அழகு அழகு ஆன அழகு அர்ஜுன மகாராஜா அவர்தான்டா. இவரு 97 இருக்கிறார். ஐயோ பாருங்க. சமாளிக்குமா? அவ்வளவு அகரம் நானே. ஆமா. நிஜமாவா? சொல்லும் போது எனக்கு அப்படியே சரி இரு, நான் கூப்பிடுறேன். நீ ஒரு பக்கம் அந்த பக்கம் திரும்பி. மென்சல் மண்டேலா. ஆமா அவர் பேரு. டேய் எங்கடா சைக்கிளா? சகிலா காட்டியா? தோ ஐயா என்னங்க? சைக்கிளா இப்பதான் பார்த்தாங்க, அதுக்குள்ள பின்னி பண்ணாரையா? எப்போ இறந்துருமா ஒரு வேலை? யாரு இது கட்டி பிடிச்சிருந்தா? இந்த மாதிரி தான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. தப்பு தெரியுமா? என்ன அவன் யார் தெரியுமா? யாரு? என் எக்ஸ் லெவல். அப்படின்னா என் முன்னாள் காதலன். எனக்கு தெரியும். ஏன்னா அவருக்கு தெரியாத தேவடியா ஓடி அந்த ஊரு கிடையாது. போலூர்ல ஒண்ணு செய்யறாரு, வந்தவாசில ஒண்ணு வச்சுக்கிறாரு. ஆனா முக்கியமா சொல்ல போனா மானாமோதி கூட்டு ரோட்ல ஒண்ணு இருக்குது. மிரிக்கலாம் கேட்டு பாரு. உண்மையா இல்ல? ஓ சாவியோ ஹலோ சாரோ அவ வந்தாலே இல்ல ஊக்கு மொத்தத்துக்கு குடுத்துருவான். சும்மாவோ ஆயின்னு வந்துருவாரு. ஆமா ஆமா. அது செல்ல பிராணி. செல்ல பிராணி. விளையாடும். சரி விடியா. சரி விடுடா. எனக்கு கமிஷன் கொடுத்தா நான் கிளம்பிடுவேன். என்ன எடுத்துட்டு வந்துக்கிறாரா? புலி கொட்டை எடுத்துதா? எடுத்துட்டாரு கொட்டையை அவரு. புளியா மட்டும் சொன்னா சொல்றா. அப்படியா? ஆமா. சரி எத்தனை கிலோ இருக்கு? எத்தனை சாமியா? 9 கிலோ. 9 கிலோ. 1.5 கிலோ எடுத்துக்கோ. 1.5 கிலோ போதுமா? போதும் அல்ல அதுவே. நான் போய் வரேன். வா. டாடா டாடா டாடா. அப்ப வைக்க போறாங்க மாமா. நீ போறா
என்னங்க ஏன் இப்படி திரும்ப எழுச்சிட்டு என்னாச்சு வாழ்க்கையில எங்க நகையில ஓடுக்கணும் ஹெல்பர் போன் பண்ணாரு. யாரா ஹெல்பர் யாரு ஹெல்பரு அது ஒண்ணு இல்ல யோ ஹெல்பர் யாரு பீஸ் கட் சொருவதுக்கு வர சொன்னேன் அது ஏங்க எங்க ஊரு வந்து கரண்ட் போட்டுக்குது. சரி அதனால பீஸ் கறி எடுத்துன்னு வாப்பா, பீஸ் போட்டு சொருவுறதுக்கு எடுத்துன்னு வர சொன்னாரு. அதுக்கு இதுவா நேரம் ஏங்க எனக்கு இந்த நேரத்துக்கு போன் போன் பண்ணா கூட சீக்கிரம் வந்து சேரமானன்றாங்க நீ வெடிகால் 4 மணிக்கு போனாங்க உடனே வந்துடுறாங்க வெயில் காயுது இல்ல, அதனால நைட்ல வந்தா முடிச்சிடுவாங்க சட்டுன்னு. யார் வீட்டுக்கு போறாங்களா இல்லையாங்க இன்னைக்கு நம்ம சந்தேகமாகுது யார் வீட்டுக்கு போவாங்களோ இல்ல, முதல்ல அம்மா வீட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா என்ன வந்து வேக்காடு ரொம்ப என்னால முடியல அதனாலதான் நீ தப்பா நினைச்சு எனக்கு மட்டும் லைன் கொடுத்தபடியே இருக்கிறாரு. ஆமாங்க எங்க லைட் கொடுக்குறாரு தப்பா நினைக்காதீங்க. ஏன்? வாங்க இங்க அதை கீழே போடுங்க. என்ன இவ்வளவு சூடாவற? என்னடா பண்ண சூடாக கூடாது. ஹெல்பர் வர்றாரு சொல்றாருன்னா நான் இருக்கும்போது அப்படிலாம் நடக்கக்கூடாது சரிங்களா? எனக்கு மனசு பக்கம் இல்ல வந்தாலே அறக்கப்படியே ஏகே பஸ் டிரைவரா வண்டி விட்டுட்டு செகண்ட் ஷிஃப்டிங் வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் அப்புறம் இருந்து வந்து சரி ஓகேம்மா. அவர் டிரைவர் வர்றாரு, டிரைவர் அண்ணாமலை வர்றாரா? டிரைவர் அண்ணாமலை ஏன் பேர் பஸ் ஓட்டுறாரு அவரு? டேய் வா ஹெல்பர் வந்தாரு சரி ஒத்துக்கிறேன். எது வீட்டுல கரண்ட் இல்ல ஃபேன் ஓடல ஏசி ஓடல அதுக்கு லைன் கொடுக்க வந்தாரு சொன்னா ஒத்துக்கினேன். டிரைவர் ஏன் வராரு? டிரைவருக்கு ஏய் டாடி பண்ணுங்க சாமி தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் வரும்போது அந்த பஸ்ஸில் தான் வந்து ஏற்பாரு 6:30 மணிக்கு வரும்ல. இப்போ போகும்போது எத்தனை மணிக்கு போவேன்னு போன் பண்றாரு. பஸ் ரெடி பண்ணிங்கறா நீ கிளம்பி சீக்கிரம் வாடா அப்படின்றாரு. அதுக்கு தான் போன் பண்றேன், வேற ஒண்ணு போன் பண்ற கம்ப்ளைண்ட் தூர போடா. சரி நான் தேவடியா கேக்குறாரு யார் தேவடியா இல்ல இது யாரு? ஏய் போய் போ 6 மணிக்குடா. நேத்து 6 மணிக்கு ஐயோ போ ஹலோ மிலிட்டரிகாரா பாய் 3 மாசத்துக்கு போன இப்பதான் வந்துறியா? பாய் தேடி அங்கதான் நகரா சீக்கிரம் வாடா, துப்பாக்கி எடுத்துட்டு வராத, பேக மட்டும் எடுத்துட்டு வந்துறியா? ஏய் லாபூருக்கு ஒரு புல் எடுத்தா அது மட்டும் போதும் எனக்கு. என்ன மச்சான் மிலிட்டரிகாரு போன் வந்துயா? மிலிட்டரிகார் வந்துட்டாரு, புல் எடுத்து அந்த வச்சுக்கிறாரு எனக்கு. உனக்கு அப்புறம் கவனிப்பாரு, அப்புறம் எனக்கு கவனிப்பாரு. சரி டிரைவர் ஏதோ வந்துட்டு போறதுக்கு வழி தெரியாத பஸ்ஸுக்கு போன் பண்ண சொன்னா ஒத்துக்கிறேன். மிலிட்டரி காரனுக்கு என்ன வேலை இங்க? இருபடி இடத்துல ஈகினடா வேலை. மிலிட்டரிகார் அடிக்கடி வந்து எல்லையாட போய் நின்னாலும் இங்கே வராங்க. அடிக்கடி வந்து போவாரு அவரு. அவன் வேலைக்கு அவருக்கு அது ஒண்ணும் இல்லைங்க, நான் தனியா இருக்கிறேன்ல பாதுகாப்பு கொடு. பாதுகாப்பு உனக்கு 2 பீஸ் எடுத்தாலே போதும். உனக்கு மிலிட்டரிகாரே மிலிட்டரிகாரன் வந்தா டுபு டுபுன்னு சுடணும். எனக்கு என்னமோ உமால சந்தேகமா இருக்குது. இதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இவங்க யாரு? நான் எல்லா நேரத்துல யாரும் வந்து போறாங்க. மிலிட்டரிகார் வர்றாருன்னா அம்மாவுக்கு ராணுவ படைக்கு இது, அதனாலதான் மிலிட்டரிகார் வர்றாரு. பாரு என்ன பட படை ராணுவ படை தெரியாதா? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சந்தேகப்பட்ட வாழ்க்கை சேராதுன்னு சொல்லுவாங்க. சரி போகட்டும், உன்னை இதை நம்புறேன். பத்தி உங்களுக்கு தெரியாதா? நான் நம்புறேன். குணத்துல நிமிராத நடக்கிற பொண்ணு. ஆமா பத்திரினா உன்னதான் சொல்லணும். 5 வயசு ஆவல பசங்க வந்தா கூட தள்ளிட்டு நல்ல நடக்க மாட்டேன், குழந்தைகளை வச்சு புரிஞ்சு போவேன். அந்த மாதிரி பொண்ணு நான் அந்த மாதிரி வரைக்கும் நம்ம பார்ட்டிக்கு நல்லது. நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்படியா? நீங்க எப்போ வருவீங்க? சரி ஆகட்டும். இப்படியே இருக்க வேண்டும். இப்படி என்ன நினைப்போ தெரியாது. உண்மைதான். என்னங்க சகிலா என்ன நீண்ட நாட்கள் பொறுத்து உன்னை தேடி வந்த காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? எனக்கு நீ ஒரு உதவி செய்ய வேண்டும். என்ன மாமா? நான் சொல்றது எது வந்தாலும் செய்து முடிக்கணும். நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்ய நான் போறேன். சொல்ற வேலை கொஞ்சம் கடினமான வேலை தான். அப்படியா? அது செய்து முடித்தால் வெற்றி நமக்கு. என்ன வேலை சொல்லுங்க. கொண்டாகாத யோ இவ்வளவுதானா? இது கடினமான வேலைடி. இவ்வளவுதானா? என்னடி எவ்வளவு சசால்ட்டுமா சொல்ற? என்னங்க நீங்க ஏன் இந்த சகிலாவை பார்த்தா மண்ணாதி மணலாம் கூட மண்ணு கவனம். மண்ண கவனம். ஆமாங்க என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, காதோடு சொன்ன ரகசியத்தை நான் கச்சிதமா செய்து முடிக்கிறேன். அப்படியா? நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. ஆவது பெண்ணால், அழிவது பெண்ணால், சாவது பெண்ணால், சகலமும் பெண்ணால். உன்னால். ஆமாங்க. சகலமும் இனி உன்னால். ஆகட்டும். நான் கோடு போட்டா நான் ரோடு போடுவேன். நான் புள்ளி வச்சா நான் கோலம் போடுவேன். நான் விரல காட்டினா நான் ஒருலையும் லபாக்குன்னு போடுவேன். அது மாதிரி பெண்ணு தான் எனக்கு தேவை. எனக்கு செய்து முடித்தால் சிலந்தி வலையில சிக்கிறவன் கூட மீண்டுடுவான். வேண்டுங்களா? இந்த சகிலா வலையில சிக்கிறவன் மீறவே முடியாது.